அதாவது சூதாட்டம் பணம் போடுற எல்லாமே சூதாட்டம் கிடையாதுங்க. பணம் எந்த 2 பேரு களத்துல நிக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் பணத்தை போட்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்வது, தோக்கிறவனுக்கு ஒண்ணும் இல்லை என்று இருந்தால் அதுக்கு பேரு சூதாட்டம். அதே நேரத்தில் நம்ம விளையாடுறாங்க, யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி நாங்க ஒரு பரிசு கொடுக்க போறோம்னு சொல்லி எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஜெயிக்கிறவனுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அதுல தோக்குறான்ல அவனுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, அவன் காசை போடல. அப்படி இருக்கிறதுனால அது பரிசு ஓகே, பரிசாக கொடுப்பது ஓகே. நீங்க சூதாட்டம் எப்ப வரும்னு கேட்டா எந்த ஒண்ணுல இந்த அணி ஜெயிக்கும் அந்த அணி ஜெயிக்கும் கூட பந்தயம் கட்டுவாங்க, அதுவும் சூதாட்டம் தான். அவன் கிரிக்கெட் விளையாடுவான், இவன் என்ன செய்வான், இந்தியா ஜெயிக்கும் எவ்வளவு பந்தயம், பாகிஸ்தான் ஜெயிக்கும் எவ்வளவு பந்தயம் போட்டுட்டு இந்தியா ஜெயிச்சா பாகிஸ்தான் ஜெயிச்சா அந்த காசை எடுத்துக்குவான், அவன் ஜெயிச்சா அந்த காசை எடுத்துக்குவான். பணம் போட்டவனுக்கு இழப்பு வருது பாருங்க, அதுல பணம் போட்டவனுக்கு இழப்பு வர்ற மாதிரி இருக்கிறது பூரா தான் சூதாட்டம் ஆகும். அதே நேரத்தில் 2 பேர் கபடி விளையாடுறாங்க, அவங்க எந்த பணமும் போடுவது கிடையாது. வெளியில இருந்து நம்ம என்ன செய்யறோம், டிக்கெட் மூலமாக அந்த விளையாட்டுக்கு செஞ்சு பெரிய தொகை வருது, நீங்கள் ஜெயிக்கிற ஆளுக்கு நாங்க தருவோங்கிறோம். இதுல யார் அந்த 2 பேர் விளையாடுறாங்க, அந்த 2 பேருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒருத்தனுக்கும் நஷ்டம் ஏற்படல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூடாதுன்றதுனாலதான் நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு அணியும் பணம் போடுறாங்கன்னு சொல்றீங்க, அது ஹராமா போயிடும். கிரிக்கெட் விளையாடுற அணி அவங்க எல்லாம் பணத்தை போட்டு ஜெயிக்கிறது கொடுக்கறன்னு சொன்னா பணம் போட்டு விட்டு அதை கூட எதிர்பார்க்கறதுக்கு பேர் தானே சூதாட்டம். 5 அணி ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க, 5 லட்சம் ரூபாய். இந்த 5 லட்சம் ரூபாய் 5 அணி போட்டிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தனுடைய பணம் 1 லட்சம் ரூபாய் அதுல இருக்குது. அப்ப ஒருத்தன் ஜெயிப்பான், 4 பேர் தோத்துருவானா, அப்ப இந்த 4 பேருடைய பணத்தை போட்டு பணம் வரும் எதிர்பார்த்து ஏமாந்து போறான்ல, அப்ப அது சூதாட்டம், பச்சை சூதாட்டம். 5 பேர் விளையாடுற நீங்க வசூல் பண்ணி ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அதுல டிக்கெட் வச்சு நீங்க ஊக்குவிச்சு அதுக்குரிய ஜெயிக்கிறவனுக்கு கொடுத்தீங்கன்னா சூதாட்டத்தில் வராது. அதை ஈடுபடுறவனே பணத்தை போட்டார்கள் சொன்னா அது சூதாட்டத்தில் அதுதானே இருக்குது. சீட்டு விளையாடுறான்னு சொன்னா இவன் ஒரு பணத்தை போடுறான், இழந்தவன் அவன் எடுத்துக்கிறான். அதுல பங்கெடுக்கிற ஒருத்தன் இழந்தவனாக கூடாது, அதான் அடிப்படை. இப்ப இந்த 5 அணி போட்டிட்டு ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னான்னா 4 அணி போட்ட பணம் வேஸ்ட் தானே, இழந்துடுறான்ல. அதுல பங்கெடுக்கிற ஆள் இழந்தான்னா சூதாட்டம் வருது. அப்படி இருந்தா அது கூடாது, அப்படி இல்லாட்டி நீங்க கூடன்னு நினைக்கிறீங்க.